இந்த நடிகையும் அவரும் வந்து குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்க 2 பேருடைய நட்பை வந்து நான் வந்து குறைச்சிக்கங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன், அட்வைஸ் பண்ணேன். இல்லை, ஏற்றுக்கலை. 2 பேரும் ஃபாரினுக்கு ஒன்றா போகிறாங்க, வர்றாங்க. சம்மந்தப்பட்ட நடிகை இதை வந்து அவங்க வந்து மறுத்தால் நான் வந்து கண்டிப்பாக பெயரை வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு மணிக்கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்? நைனா நாகேந்திரன். அவர் தான் 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். அவர் ஒரு முதல் விஜயை வந்து வெளியே வர சொல்லுங்க, அதுதான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும். ரெக்கார்டாக நான் ஒய்ஃபுன்னு சொல்கிறாங்களே ஒழிய எனக்கு அதுக்கான எந்த அங்கீகாரத்தையும் அவர் தரலைன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் விஜய் வந்து இந்த விஷயத்தில் குடி கொடுக்கல, கண்டுக்கலை. ஸோ அதனால் எங்களால் வேறு வழி இல்லாமல் இப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு வர்றேன். சென்சிட்டிவான இந்த வழக்கை நீதிமன்றத்தில் விசாரித்தால் சங்கடம் ஏற்படும், நீதிபதியின் அறையில் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழலை ரைட்டு, பட் என்னை இங்கே இருக்கவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இருக்கு. ஏற்கனவே திரு விஜய் மற்றும் அவருடைய மனைவி அவர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு இடைவெளி இருந்துச்சு. அவங்க இருவருமே வந்து பரஸ்பரமா வாழல அப்படின்ற தகவல் வந்து தொடர்ந்து வெளியே வந்த வண்ணமா இருந்துச்சு. இப்பொழுது அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவங்க டிவோர்ஸ் கேட்டு, விவாகரத்து கேட்டு அவர்கள் இந்த நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக நமக்கு தகவல்கள்லாம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய பர்சனல் விவகாரம். தற்போது அது ஒரு பூதாகரமாக இருக்கிறது. தற்போது அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். என்ன இந்த சம்பவத்தினுடைய பின்னணி? தேர்தல் சமயத்தில் இது வந்து இந்த செய்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய போகுது? இது பர்சனல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் கட்சியுடைய தலைவராக இருக்கட்டும், பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் பர்சனல் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, நீங்கள் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறீங்க, ஊழல் அப்படின்னு பேசுகிறீங்க, அவங்கெல்லாம் வந்து சரியில்லாதவங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசும்போது உங்கள் வீட்டில் நடக்க சில சம்பவங்களை எதிராளிகளும் எதிர்கட்சியினரும் அரசியல் பிரமுகர்களும் விமர்சனம் செய்வார்கள். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால் இதை பர்சனல்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த விஷயம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாகவே அவர் விஜய் அவர்களும் ஒரு மனைவி சங்கீதா அவர்களும் வந்து தனித்தனியாக பிரித்து இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல சில பேர் என்ன சொன்னாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, பேசுறது இல்லை. விஜய் மாடியில் இருக்காரு, அவர் வந்துட்டு அவர் படம் போயிட்டே இருப்பார், மனைவியோடைய மகளோட பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட்டு இப்போ இந்த சங்கீதா வந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அது வந்து பட் இப்போ அந்த தகவல் வெளியே வந்திருக்கு. 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு. நீங்கள் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விவாகரத்துங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிட்டு இருக்கு. அது அப்படிதான் நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். பெரும்பாலான ரஹ்மான் சமீபத்தில் நடந்துச்சு. இல்லை, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சிருவாங்க. தனுஷ், ஐஸ்வர்யா அப்படி பார்த்தீங்கன்னா. பட் சில சம்பவங்கள் சில குடும்பங்களில் பிரச்சனையோடு வரும். என்ன, ரவிமோகன் அவர் மனைவி விஷயம். இதே மாதிரி சங்கீதா வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க இங்கே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கூட கிடையாதவங்க, லண்டன் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள்னு வச்சுங்களேன். ஆண்டாண்டு காலமாக 1999ஆம் ஆண்டு விஜய்க்கு திருமணம் நடந்தது. அவருக்கு நடந்தது. அவருக்கு வந்து சங்கீதா வந்து லண்டனை சேர்ந்த பிரபல பிஸ்னஸ்மேனுடைய மகள். அவங்க கிட்டத்தட்ட 21 வயசு, 21 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலமாக
இருந்த ஒரு திருமண முறிவு வந்து இப்போ வெட்டி வெளிச்சமா வந்திருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு 2 ஒரு மகன், ஒரு மகள். அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட எல்லாம் 20 வயசு தாண்டிட்டாங்க. விஜயோடைய மகன் மற்றும் மகள் 2 பேரும். பட் இதில என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியல் கட்சி ஆன ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருடைய விமர்சனங்கள் வந்து எல்லா வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, நான் ரொம்ப கிளீனானவன். என் உச்சத்தில கேரியருடைய உச்சத்தில இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் யாருடைய காசையும் நான் வந்து திருடல, திருட மாட்டேன். நான் வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு தூய ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தூய ஆத்மாங்கிற மாரி தன்னை அவரு வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன? மத்தவங்க எல்லாமே அயோக்கியர்கள். எல்லாமே தீண்டத்தகாதவர்கள் மாரி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணாரு அவர். அதுதான் இன்னைக்கு சங்கீதா குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அப்படிதான் பார்க்குறேன் ஹக்கீம். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பர்சனலாவும் இருந்தால் கூட, விஜய் வெளிய வந்துட்டு அவரு ஊழல்வாதி, அவங்க ஊழல்வாதி, அவரு நல்லவர் கிடையாது. அந்த குடும்பம் நல்லது குடும்பம் கிடையாது. சிஎம் சார் அப்படிங்கிற மாரி அவங்கள விமர்சனம். எல்லாத்தையும் அடிமை சக்தி, அது ஊழல் சக்தி, தீய சக்தி இப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணும்போது, தனக்கு பின்னாடி நடக்கும் சில சம்பவங்கள், தனக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், தனது குடும்பம், இத அவர் மறந்துட்டாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே அவர் வந்து கட்சி ஆரம்பித்தபோது, 1ஆம் ஆண்டு விழா இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா 2 பேர் தான் வந்தாங்க. எஸ்ஏசியும் ஷோபா மேடம் தான் வந்தாங்க. மற்ற யாரும் வரல. அப்பயே ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னா, இல்ல மனைவி சங்கீதாவும், பசங்க 2 பேரும் இங்க இல்ல. ம். லண்டன்ல இருக்காங்க அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வந்துட்டே இருந்தது. இப்ப இந்த நிலையில தான் இதுக்கு ஒரு பெரிய ஒரு மணி கட்டினவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்? நயினா நாகேந்திரன். அவர் தான் 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு பேட்டி குடுக்கும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அவரு ஒரு விஜய வெளிய வர சொல்லுங்க. அ வீட்லருந்து வெளிய வர சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுதான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏன் இப்படி சொல்றீங்க? அது ஒரு நல்ல ஒரு நடிகைன்னா அவங்க எது வேணாலும் பேசலாமா? அப்படி இப்படின்னு ஒரு கண்டனம். இது எல்லா தரப்புலயும் இந்த திமுகல ஆரம்பிச்சு, பாஜகலேருந்து எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க அவர. யாரு? நயினார் தப்பு. ஒரு நடிகைங்கிறதுனால அவங்கள விமர்சனம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. பட் அதன் தொடர்ச்சியா தான் இத நான் பார்க்குறேன் ஹக்கீம். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், இது உண்மைதானே! இதுல என்ன இருக்கு? ரொம்ப கோவப்பட்டாங்க. இந்த விஷயத்துல என்னைய அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னதன் தொடர்ச்சி தான் இது நான் பார்க்குறேன். இது சங்கீதாவுக்கு அதாவது விஜயோட மனைவி சங்கீதாவுக்கு ஒரு ஒரு பெரிய உறுத்தலா இருந்திருக்கணும். நீங்க ஒண்ணா இருந்துகிட்டு இருக்கீங்க. விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, விஜயும் ஒண்ணா இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவத்தின் போது கூட இருந்தார் அந்த வேலையில்லாம் விமர்சனம் வந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப வரும்போது பஸ்லயே வந்தார். வந்தாங்கங்கிறது இந்த மாரி விமர்சனம்லாம் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் சங்கீதா வந்து இன்னைக்கு இல்ல, இல்ல விஜயும் ஒண்ணா இருக்கிறது உண்மைதான். அப்படின்னு இன்னைக்கு பட்டுவர்த்தனமா போட்டு உடைச்சிருக்காங்க கோர்ட்ல. ஆனால் அவங்க விமர்சனம் எதுவும் பேர் குறிப்பிட்டிருக்காங்களா? எந்த நடிகை? இல்ல, இல்ல. என்ன ஒரு ஆதாரம்? விஷயம் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்களே. ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நடிகையும் அவரும் குடும்பம் நடத்துறாங்க. அவங்க 2 பேருடைய நட்ப நான் குறைச்சுக்கங்க வேண்டாம். அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். அட்வைஸ் பண்ணேன். இல்ல. ஏத்துக்கல. 2 பேரும் ஃபாரினுக்கு ஒண்ணா போறாங்க, வந்தாங்க. அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோக்கள அந்த சம்மந்தப்பட்ட நடிகை இது சமூக வலைதளங்கள்ல போட்டது தான் எனக்கும் எனது மகன், மகள் 2 3 பேருக்கும் எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. ம். அப்படின்னு சொல்லி முழுக்க, முழுக்க அடுக்கடுக்கா நெறைய புகார்களை சொன்னவங்க, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க. சம்மந்தப்பட்ட நடிகை இத அவங்க மறுத்தால், நான் கண்டிப்பா பெயரை வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க ரெக்கார்டா சொல்லல. சரி வேண்டாம். அவங்க தெளிவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஹக்கீம். நம்ம அத பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். என்ன சொல்றாங்க? இது நான் என்னுடைய கணவருடைய சமுதாய அந்தஸ்தை நினைத்து நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன்னு ஒரு வார்த்தையும், இந்த டைவர்ஸ் கேஸ ஒரு ரூம்ல நடத்தணும்.
சாதாரணமா கோர்ட்டு ஹால்ல நடத்தாம, ஒரு ஒரு அறையில நடத்தணுங்கிறத நான் வேண்டுகோளா எடுத்துக்கிறேன். காரணம் என்னன்னா, அவரு ஒரு சமூக அந்தஸ்துல இருக்கிறதுனால, அவருக்கு ஒரு சங்கடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சென்சிட்டிவான இந்த வழக்கை நீதிபதியின் நீதிமன்றத்தில் விசாரித்தால் சங்கடம் ஏற்படும். நீதிபதியின் அறையில் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தைய அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கோபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான். என்னோட வாழல. ரைட்டு. பட் என்னை இங்க இருக்கவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிங்கிறது வருத்தம். ஏன்னா, ஆண்டாண்டு காலமா என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஏசியும், சோபா அவங்க வந்து சங்கீதாவோட இருந்தாங்க. அந்த ஒரு வீட்ல அவங்க கீழ மருமகள், மகள், மகன் அவங்க எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. விஜய் மட்டும் மாடியில இருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனா, ஒரு காலகட்டத்தில் இப்ப வந்து விஜய் மட்டும் இருக்கார். சங்கீதா இங்க இல்ல. அவங்க லண்டன் போயிட்டாங்க. நீங்க சோபாவும், எஸ்ஏசியும் பார்த்தீங்கன்னா, அடையாருக்கு தனியா வீடுக்கு போயிட்டாங்க. விஜய் மட்டும் தான் இருக்காரு. இப்ப அதுதான் பிரச்சனை ஆகுது. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்றாங்க. விஜயும் வாழ்றாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு பேப்பர் அதாவது ரெக்கார்டா நான் ஒய்ஃப்ன்னு சொல்றாங்களே ஒழிய, எனக்கு அதுக்கான எந்த அங்கீகாரத்தையும் அவர் தரலன்னு அவங்க சொல்றாங்க. சங்கீதா, விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் என்னை பெயரளவுல தான் என்னைய வந்து ஒரு மனைவின்னு வச்சிருக்கிறாங்களே ஒழிய, அதற்கான எந்த அந்தஸ்தும் இல்ல. அவருடைய வருமானத்தையோ, என்னோட என்னோட பேசுறதையோ எல்லாத்தையுமே அவர் தவிர்க்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இது சம்மந்தமா நான் வந்து நவம்பர்ல கூட பேச அதாவது சமாதானம் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் விஜய் வந்து இந்த விஷயத்துல புடி குடுக்கல, கண்டுக்கல. ஸோ, அதனால என்னால வேற வழி இல்லாம இப்ப நான் வந்து கோர்ட்டுக்கு வர்றேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா. தேர்தல் சமயத்துல அவங்க இப்படிப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட்ட நீதிமன்றத்துல வைக்கிறாங்க. இது ஒரு இது வந்து திட்டமிட்டப்பட்டே வந்து இந்த அவருடைய பெர்சனல் விவகாரம் இப்போது அரசியலாக்கப்படுமா? தேர்தலை மையப்படுத்தி இப்படி ஒரு அரசியல் செய்யப்படுகிறதா? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுல்ல. சரி இது அதான் அப்பதான் கரூர் சம்பவம் நடந்தது. கரூர் அன்னைக்கு நைட்டு யாரும் அத அரசியலா பார்க்கல. சிஎம் கூட ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் தனது தொண்டர்கள் இப்படி வந்து நெரிசல்ல சாவணும்னு விரும்ப மாட்டாங்க. அதனால இத அரசியலாக்காதீங்கன்னு அவரு சொன்னார். ம். ஆனால் அடுத்தடுத்த நாட்கள்ல இதை விமர்சனம் பண்ணி அரசியலாக்குனது தாவேக்கா தரப்பு. இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி. இதுக்கு காரணம் வேற மாரி. இவங்க தான் பேச ஆரம்பிச்சாங்க. இப்பயும் கூட வேற யாரும் இத விமர்சனம் பண்ண போறது இல்ல. இது அரசியலுக்கு வேலை இல்லன்னு வச்சுக்கங்களேன். என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் பல பிரச்சனைகளோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால இத அரசியலாக்குறதுக்கோ, இதுல என்ன இருக்கு அரசியலாக்குறதுக்கு? என்ன இருக்கு? சங்கீதா ஃபேமிலி அவங்க அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எதிர்க்கட்சிகளோ, பிஜேபியோ, திமுகவோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைவர்ஸ் வாங்குங்க, பேட்டி குடுங்கன்னு சொல்றதுக்கான வேலை கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னை பொறுத்தவரை அதான் சொன்னேனே விஜய் தான். நீங்க எல்லாத்தையும் தாறுமாறா விமர்சனம் பண்றீங்க. விமர்சனம் செய்யும்போது, நீங்க கிளீனா இருக்கணுங்கிறத எல்லாம் எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? சரி நீங்க பெரிய ட்ரங்கார்டு. ஆனா நீங்க நீங்க வேற மாரி எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து போதைப் பொருளுக்கு எதுக்குமே அடிமையாகக்கூடாதுன்னு நீங்க விமர்சனம் பண்ணும்போது, நீங்க போதைப் பொருள் பயன்படுத்தாத நபரா இருக்கணும்னு இந்த சமுதாயம் பார்க்கும். அதுதானே? அப்படி அடிப்படையில தான் இன்னைக்கு அதான் சொன்னேனே, ஒண்ணு சங்கீதா தரப்புல ஏற்பட்ட கோவத்திற்கு காரணம் அதுதான் நினைக்கிறேன் நான். தன்னை பெரிய ஒரு தூயவனாகவும், மிஸ்டர் கிளீனுங்கிறத விஜய் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கு ஒரு கூட்டம் சம்பிட்டே இருக்கு. எப்பதான் இத சொல்றது நம்ப? அப்படின்னு அவங்க இன்னைக்கு கோவப்பட்டு இன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணியிருக்கணும். 2வது எங்கேயுமே 5 வருஷமா பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு வேணுமா இல்லையா? நீங்க ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2021க்கு அப்புறம் அவர் என்ட்ட பேசுறதில்ல. நான் பிரிஞ்சு போயிட்டேன். தனியா நான் போயிட்டேன். எங்களுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லன்னு சொல்றவங்களுக்கு, அவங்களுக்கு இப்ப இது பிரச்சனையே என்னன்னா, 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க.
இந்த சமுதாயத்தில எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகுது. என்ன காரணம்னா, உங்க அம்மா எங்கங்க? யாரோட இருக்காருப்பா உங்க அப்பா? அம்மா இங்க இல்லையா? லண்டன்ல தான் இருக்காங்களா? இப்படிலாம் கேட்கக்கூடிய சமுதாயம் தானே ஐக்கியம். இதில என்ன இருக்கு இப்போ? அந்த ஒரு பையன் சஞ்சய் அந்த பையன் பேரு. அவன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றான். விஜயோட பையன். அந்த பையனோட இப்ப வந்து படம் ரிலீஸ் ஆகும். அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்கும் ஒரு கூட்டம். விஜய் அப்பா ரைட்டு. சங்கீதா இங்க இல்லையா? அப்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களா? ஓ! தனியா இருக்கீங்களா நீங்க? இப்படியெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு அசிங்கம். ரெக்கார்டா நீங்க டைவர்ஸ் ஆகி போயிட்டீங்கன்னா, இல்ல எங்க 2 பேத்துக்கும் இப்ப அந்த பிரச்சனை தான் ஏற்கனவே தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ஃபேமிலில நடந்தது. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சரி தனித்தனி வாழ்க்கைய வந்து தனுஷ் வேற மாரி ஒரு லைஃப் அவர் போயிட்டு இருக்காருங்கிறது வந்து பசங்களுக்கு 2 பேருக்கும் சங்கடம். பசங்க வளர்ந்துட்டாங்க. சரி வேண்டாம். பிரிஞ்சிருவோம். நீ ஒரு வாழ்க்கைய பார்த்துக்க, நான் ஒரு வாழ்க்கைய பார்த்துக்கன்னு ஒரு முடிவு வந்துட்டா, ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்ப விஜய்யே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு ஓட குடும்பம் நடத்தினா, 2வது திருமணம் செய்து கொண்டால் யாரு குறை சொல்ல முடியும் அதுல? பொதுவா சொல்றேன். விடுங்க ஒரு நடிகையோட ஒரு திருமணம் 2வது திருமணம் செய்து கொண்டால், யாரும் அதை குறை சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம். நீங்க சட்டப்பூர்வமான ஒரு மனைவியை இருக்கும்போது, அவங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, இன்னொருத்தருடன் குடும்பம் நடத்தும்போது தான் பிரச்சனை வருது. இல்ல நீங்க சொல்லும்போதே குறிப்பிட்டீங்க, 5 வருஷமா இந்த பஞ்சாயத்து இருக்கு. ஆமா, 5 வருஷமா தான் இவங்க பேசல அப்டின்ட்டு. ஆமா, 5 ஆமா. வருஷத்துல அவங்க நீதிமன்றத்த நாடாதது இப்ப நாடுறாங்க அப்டின்னா, அந்த நோக்கம் வந்து கேள்விக்குறியாகுது என்ன அப்டிங்கிற நோக்கம் ஒரு இதுல? கேள்வி இருக்கு. இந்த இன்னொன்னு என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதா ஏதோ அரசியலுக்கு தொடர்புடைய நபரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுல என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. நீங்க ஒவ்வொன்னுக்கும் நீங்க கலெக்ட் பண்ணி அரசியல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, என்ன செய்ய போறீங்க? இல்ல இதே அவங்களுக்குன்னு ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல தான் இப்ப விஜயலட்சுமி அம்மையாருக்கு வந்து இப்ப சீமான் மீது அப்படி ஒரு வன்மம் சரி வந்துரும். அவங்க திடீர்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேஸ் என்னங்க இருக்கு? குடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து தேர்தல், உங்க அரசியல், உங்க ம். பிரச்சாரத்தெல்லாம் அவங்களுக்கு என்னங்க இருக்கு? சங்கீதா இது வந்து யாருக்காவது பிரச்சாரம் பண்ண போறாங்களா? இல்ல அவங்க குடும்பம் யாராவது ஏதாவது கட்சி சார்ந்தவங்களா? அவங்க இந்திய பிரஜையே கிடையாதுங்க அவங்க. இந்தியன் சிட்டிசனே கிடையாது அவங்க. அவங்க பிரிட்டனு. என்ன புரியுதுங்களா? திருமணம் ஆகி இங்க இருக்கும்போது கூட அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகல அவங்க. அவங்க வந்து பிரிட்டன் பிரஜையா தான் இன்னும் இருக்காங்க. தனக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறப்போ, அவங்களுக்கு வேண்டியறப்ப தான் செய்யணுமே ஒழிய, இதுல என்ன அரசியல் இருக்குன்னு கேட்கிறேன் நானு. இது இப்ப அவங்க ஏங்க கரூர் சம்பவத்துக்கு காரணமே விஜய் கிடையாதுன்னு சொல்றவங்க, தாவேகா தொண்டர்கள் இதனால வருத்தப்பட போறதில்ல. இதுக்கும் உங்கள மாரியே சில பேர் சொல்லுவாங்க. இதுக்கு அரசியல் இருக்கு. இது அவருக்கு இவரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது. பட் அதுக்காக நீங்க வந்து சங்கீதாவுடைய அவங்களுடைய நியாய தரப்பையும் நீங்க வேற மாரி நீங்க ரெட்டிப்பாக்குனா என்ன மாரி இருக்கு? நியாயம் இல்லல்ல அது. அதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துறது இல்ல. ஒரு ஒரு பெண் நீங்க இந்த நம்ம சமுதாயத்தில பார்த்தீங்கன்னா, எந்த பெண்ணும் திருமண பந்தத்தின் போது வேற ஒருத்தரோட ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க அவர் எனது கணவர். நீங்க மத்த விஷயங்கள்லாம் வேற. இது அவர் என்னுடைய கணவர். ஒருவேளை அவர் என்னை வேணான்னு சொல்ட்டாருன்னா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போய் அவர அடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிறது தான் இவரு ஒரு சமுதாயத்தில ஒரு முக்கியமான நபருங்க அவரு. அவரு தான் இத முன்னாடியே சரி பண்ணியிருக்கணும். இத சங்கீதாவ நீங்க குறை சொல்றீங்க. அவங்கள போய் சொல்றீங்க. விஜய் சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா? 2021லேருந்து நீங்க வந்து ஒண்ணா இல்ல, மனைவி இல்ல. அவங்க லண்டன் போயிட்டாங்க. அதுக்கு என்ன தீர்வு? நீங்க அரசியல் பிரமுகரா, அரசியல் தலைவரா அவர பார்க்காதீங்க. 2 பசங்க இருக்காங்க. அவங்களும் இவரோட இல்ல. அவங்களும் போயிட்டாங்க. அந்த பெண்ணும் லண்டன் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணணுங்க. அது திருமண வயசுக்கு வந்துடுச்சு. யாருக்கு? விஜயோடைய மகள். திருமண வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்யும்போது, அது எப்படி வரும்? அந்த அந்த ஒரு பிரச்சனை வருமா? வராதா? சொல்லுங்க பாப்போம். பிரச்சனை வருமா? வராதா? அப்பா எங்க? அப்பா ஏன் அப்பா வரல? இப்படி சும்மா சும்மா ஃபார்மாலிட்டியா அது? ஏங்க விஜய்க்கு அதாவது இவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். ஒண்ணும் வழியே இல்லாதவங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒதுங்கியே தான் இருப்பாங்க. வெளியவே தெரிஞ்சிருக்காது. அந்த அந்த வீட்டோட விட்டு வெளிய வந்திருக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் தெரியாது. பட்டு விஜய்க்கு இன்னும் சொல்லப்போனால் விஜயோட பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்க சங்கீதா குடும்பம். அப்ப அவங்களுக்கு எவ்வளோ நாள் அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடையாதா? விஜய்க்கு இன்னைக்கு நீங்க நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நீங்க கௌரவம் பார்க்கும்போது, நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஃபேமிலி.
அவங்க ஒரு பார்க்க மாட்டாங்களா? கௌரவம் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்குறேன் நான். அவங்க வந்து நினைப்பாங்கல்ல, ஏங்க நீ வந்து எல்லாத்தையும் நீ டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிற. நீ ஒழுங்கா தெரியுமா? அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்குமா? இருக்காதா ஹக்கீம்? ஸோ உண்ம தானே அது. மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது வந்து ஒரு அவருடைய தனிநபரினுடைய வாழ்க்கையா பார்ப்பாங்களா? இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர் இப்படி நடக்கலாமா? அப்படின்ற மாரி இல்ல பார்ப்பாங்களா நீங்க சில பேர்? விமர்சனம் பண்ண முடியாது. நான் அதான் சொல்றேனே பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய், அத பத்தி பேச முடியுமா அவரு? பொதுவா நான் கேட்கிறேன். நீங்க வந்து மறைமுகமா மனைவியை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் வாழும் மனைவியே குற்றம் சாட்டும்போது, இது என்ன நியாயப்படுத்த போறீங்கன்றேன் நானு. நீ ஒரு விஷயம் ஒரு தலைவன், நீங்க மத்தவங்கலாம் குறை சொல்லும்போது, நீங்க கிளீனா இருக்கணும். இல்லன்னா அந்த சப்ஜெக்ட்ட பேசக்கூடாது. புரியுதா இல்லையா? நீங்க அதானே மேட்ரு. நீங்க எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு, நான் வந்ததுக்கப்புறம் தேனாறு, பாலாறுலாம் ஓடும். பெண்களுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு இருக்கும். நண்பி, நண்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த நீங்க, உங்க வீட்ல ஒரு நண்பி, நண்பா இருந்தாங்களே! மறந்துட்டீங்களே விஜய். உண்மையா இல்லையா? அவங்களுக்கு வயசான 21 வயசு, 22 வயசு பசங்க அவங்க. அவங்களுடைய உள்ளுணர்வு நீங்க நினைச்சு பார்க்க வேணாமா? உங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்களே, உங்க மனைவிக்கே நீங்க ஒரு பாதுகாப்பு தரலையே! இன்னும் ஏன் இந்த விமர்சனம் வந்துட்டே இருந்துச்சு. அப்பாவோட என்ன பேசுறது இல்லங்க அவரு. இந்த பிரச்சனையில 5 வருஷமா. எஸ்ஐசியோட பேசுறது இல்ல. காரணம் என்னன்னா, அட்வைஸ் பண்ணாருங்கிற ஒரே சங்கீதாவோட சேர்ந்து வாழு. வேண்டாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னது அட்வைஸுக்கு வீட்ட விட்டு அனுப்பிட்டாரு. அவங்க தனியா இருக்காங்க. அந்த ஒரு வீட்ல அவர் ஒருத்தர் மட்டும் இருக்கிறாருன்னா, நம்புற மாரி இருக்கா ஹக்கீம்? இது என்ன நியாயம் அது? அட்லீஸ்ட் குடும்பத்தோட இருக்கலாம். இல்ல அண்ணன் தம்பியோட இருக்கலாம். அந்த ஒரு ரூம் இருக்கு அவருக்கு அங்க. நம்ம எல்லாமே பார்ப்போம். அந்த பழைய ஒரு வீடு பார்ப்போம்ல. கதவு பெரிய கதவு. அந்த ஒரு பெரிய வீடு. அந்த வீட்ல விஜய் மட்டும் தான் இருக்காரு. ஏன் இப்படி ஒரு லைஃப்ங்கிறேன் நானு. புரியுதுங்களா? நீங்க அப்பா அம்மாவோட இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கூட இருந்திருக்காது. அப்பா அம்மாவையும் ஒதுக்கி விட்டுட்டீங்க. மனைவி, குழந்தை 2 பேரையும் அனுப்பிட்டீங்க. இப்படி வரும்போது ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். பெண்கள் தரப்புல ஒரு என்ன காரணம் நல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க தனுஷ், ஐஸ்வர்யா அந்த பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தனுஷ்க்கு மார்க்கெட்டே பாதிக்கப்பட்டது. சினிமால. பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அவரு நல்ல நடிகர். அதுலலாம் மாற்றம் இல்ல. பட் ஒரு ஒரு வருத்தம் வரும்ல. பெண்கள் மேல ஒரு வருத்தம் வரும். என்னடா இப்படி அப்படிங்கிறது. அந்த மாரி ஒரு வருத்தம் வந்தது. கண்டிப்பா விஜய் மேல ஒரு வருத்தம் வரும். எல்லாத்துக்கும் வரும். என்னங்க நல்ல டைப்ன்னு நெனச்சோம். என்ன இப்படி இருந்திருக்காரு? ஒய்ஃப் கூட சரியா கவனிக்காம இருந்திருக்காரு. இவ்ளோ வருத்தத்தா பேசுறாங்க அவங்க. பாவம் இல்லையான்னு வரதான் செய்யும். அது அரசியல் ரீதியா அவருக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமான்லாம் தெரியல. ஆனா விஜய் மேல வந்து ஒரு நம்பிக்கையும், ஒரு கொஞ்சம் குறையும். அதுலலாம் மாற்றமே இல்ல. அதுக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லணுங்கிறேன் நான். இப்போ சங்கீதா சொல்லியிருக்காங்கல்ல. ம். அடுக்கடுக்கா உங்கள புகார் சொல்றாங்க. நீங்க விளக்கம் சொல்லுங்க. ஏன் என்ன காரணம்? மனைவிக்கு எனக்கு என்ன கருத்து? சொன்னா தானே தெரியும். சங்கீதா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து வேற ஒரு நடிகையோட இருக்கிறீங்க. 5 வருஷமான்னு சொல்றீங்க. இல்ல கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு போங்க. முடிஞ்சுச்சு. நிச்சயமா சார். தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த விவாகரத்து சம்பந்தமாக வரக்கூடிய அண்மை செய்திகள், இது பெரும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இது அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை தரக்கூடும் என்ற ஒரு விஷயத்த நீங்க முன்வைக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தில் அவர் பதில் ஏதேனும் அவர் தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறதா? அதை பொறுத்து நாம் மேலும் இது இது பற்றியான அவருடைய அந்த விவாகரத்து விவகாரம் சம்பந்தமாக டிஸ்கஷன் பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த பயந்தமைக்கு. நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.